Hi, welcome. Good evening to another episode of Pia Cricket Chat. என்ன டேஸ் பிளேங்க இன்னைக்கு. நேத்தி நம்ம பேசின போது 396 பார்ஸ் 336 ஃபார் 6 நினச்சேன். 336 டெஃபினட்டாக பார் ஸ்கோர் இல்லை. 450 475 தேவைப்படும். இன்றைக்கி எப்படியாவது 425 ஜெயஸ்வாலும் அஸ்வின் அடிச்சுருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஜிம்மி ஆண்டர்சன் என்ன போலிங் போட்டாருங்க. டர்ன் பேக் த கிளாக் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல். 41 அமேசிங் ஃபிட்னஸ். அண்ட் ஜிம்மி ஆண்டர்சனால தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க 396. இங்கிலாந்து டெரிஃபிக் ஸ்டார்ட். லஞ்ச் முன்னாடி 32 வந்தாச்சு 5 ஓவரில் 6 ஓவரில். ஸோ நான் நினச்சேன் நெக்ஸ்ட் 2 செஷன்ஸில் வந்து 250 270 கிட்டே இருப்பாங்க ஃபார் 2 or 3 at the end of the day's play அப்படின்னு. ஏன்னா பிச்சில் ஒன்றுமே இருக்கல. ஆனால் பும்ரா ஒரு பீஸ்ட் மாதிரி போட்டாருங்க இன்றைக்கி. அமேசிங். நானும் நிறைய கிரிக்கெட் இந்தியாவில் பார்த்துருக்கேன். ஒரு பேஸ் போலர் இந்த மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக இந்தியாவுக்கு இந்த மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது ஸ்ரீநாத். அவரும் ஹி குட் ரன் த்ரூ சைட்ஸ். அண்ட் இன்றைக்கி பும்ரா ஒரு வேறு லெவல். அண்ட் இன்றைக்கி ரோஹித் சர்மா கேப்டன்சியை நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு. இன்றைக்கி ரொம்ப ப்ரொஆக்டிவாக இருந்தார். ஹி வாஸ் ஆன் த பால். அண்ட் ஒரு 140 ரன் லீட். எண்ட் ஆஃப் த டே இந்தியா ஹெட் பை 170, ஆல் விக்கெட்ஸ் இன் த ஷெட். அமேசிங். இது இன்றைக்கி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்னா நம்ம ஆஷ் அவ்வளோ என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி அந்த ஜிப்பு எனர்ஜி இல்லையா, இஸ் ஹி கேரிங் இன்ஜுரி தெரியல. அஸ்வின் மாதிரியே இல்லை இன்றைக்கி. விக்கெட்டை எடுக்கல, ரன்ஸும் கண்டெயின் பண்ணல. ரொம்ப சர்ப்ரைசிங். செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு நல்லா போடல அவர். ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் இன்னிங்ஸ் இந்தியாவில் அஸ்வின் ஃப்ளாட்டாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் கேஎஸ் பரத்துங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில. கோல் கீப்பராக விக்கெட் கீப்பராக தெரில. ஆலி போப் ஃபஸ்ட் பால் ஸ்டம்பிங் விட்டார், அப்புறம் பைஸ் விட்டார். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கீப்பராக விளையாடுறாரு. ஆனால் கீப்பிங்கும் பண்ணுறதில்ல, ரன் அடிக்கிறதில்ல. நம்ம இஷான் கிஷன் என்ன ஆனாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா ஃபென்டாஸ்டிக் bowling பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் இன்னிங்ஸ் வந்து நம்ம ஒரு நல்ல bowlers எடுத்துன்னு போயிருந்தாங்க பொசிஷனை. அஃப்கோர்ஸ் ஹைதராபாத் செகண்ட் இன்னிங்ஸ் 160 for 5லேருந்து இங்கிலாந்து அடித்தாங்க. பட் ஐ திங்க் bowlers வந்து அவங்க பங்கை பண்ணிகிட்ருக்காங்க. பேட்ஸ்மேன் பண்ணணும். நாளைக்கு இந்தியா ஹோல் டே விளையாடினாக்கா இந்த மேட்ச் டெஃபினட்டாக ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருக்க முடியும். என்ன தான் அக்ரெசிவ் இங்கிலாந்து அப்ரோச் இருந்தால் கூட நாளைக்கு இந்தியா ஹோல் டே விளையாடி ஒரு 250 260 அடித்தாலே 400க்கு போயிடும். 400 இந்தியாவில் சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, எஸ்பெஷலி ஆன் த 4th and 5th டே. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இன்றைக்கி வாஸ் அ கிரேட் டே ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். அண்ட் நம்மலாம் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஸோ ரியலி கிரேட் டே டு வாட்ச். நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஆஃப்டர் த 3rd day's play. Thank you and have a good evening. Bye.